السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த திக்ரை ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவி உடனே நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருக்கின்றோமா? கவலைகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகுவதில்லையா? ஏராளமான தேவைகளுக்கு மத்தியில் நாம் வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு இந்த திக்ரை ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். கஷ்டம் கவலைகளை அல்லாஹ் நீக்குவான். தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன திக்ர் என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று வரக்கூடிய இந்த திக்ர், அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ர். பொறுப்பேற்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன் என்று கூறக்கூடிய ஒரு திக்ர். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை நீக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.